இது வந்து மக்கள் எழுச்சி சார், மக்கள் எழுச்சி. ஏதோ ஒன்று ஒரு தலைவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, குறிப்பாக திராவிடத்தை மீறி ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்திருக்குன்னா டிவிக்கு, அது என்ன? பிஜேபியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் நிறைய இருக்குது, இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை சார், பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இது மறுபடியும் ஒரு திராவிட ஆட்சி தானே? திராவிடமும் தமிழ் தேசியம் நமக்கு சொன்னார். ஓகே, அந்த திராவிடத்தை யூஸ் பண்ணிட்டு அண்ணாமலை என்ற ஒரு நல்ல தலைவர் கிடைச்சார். அதை பயன்படுத்தாமல் சார், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மதச்சார் இன்மை தான் சார் அது. ஆனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். இப்போ வந்து 2026 எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தமிழ்நாட்டில். ஒரு அரசியல்வாதியாக எப்படி பார்க்குறீங்க சார்? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இது அதாவது வீட்டிலலாம் சொன்னாங்க விஜய் தான் வருவார், விஜய் தான் வருவார். பட் எனக்கு மனசுக்குள்ளே வந்து அவர் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணலையே, அவர் எப்படி வரேன்றான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறதுனால பிஜேபி கூட்டணி கட்சி எடப்பாடி வந்துடுவாங்கன்ற மாதிரி நாங்கள் ரொம்ப அந்த மனநிலையில் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த அரசியல் வந்து அப்படியே மாற்றி போட்டுடுச்சு சார், மாற்றி போட்டுடுச்சு. இது வந்து மக்கள் எழுச்சி சார், மக்கள் எழுச்சி. ஏதோ ஒன்று ஒரு தலைவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, குறிப்பாக 18 வயசு பெண்கள் இருந்து 60 வயசு தாய்மார்கள் வரைக்கும் அவங்களுடைய ஓட்டு ஃபுல்லாகவே வந்து விஜய்க்கு வந்திருக்கு. அவங்க எல்லாருமே ஏதோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன், அதாவது பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, ஏதோ ஒரு பயத்தில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யார் வருவாங்கன்ற காத்துட்டு இருந்து எல்லாரும் போய் ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு அதுதான் இந்த 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 எலெக்ஷனோட புதுமை. அதே மாதிரி திராவிடம் தான் நம்ம ஒன்று டிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கே ஜெயிக்கும், இல்லை ஏடிஎம்கே ஜெயிக்கும், இதை தான் பண்ணோம். பட் திராவிடத்தை மீறி ஒரு கட்சி வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னா டிவிக்கு, அது என்ன பவர்! அது வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக நடக்காது சார். இதெல்லாம் வந்து ஒரு அரிய விஷயமாக நினைக்கிறேன். இது நிகழ்ந்துருச்சு. இது வந்து யாராலும் இமேஜின் பண்ண முடியல. ரொம்ப அனுபவம் வாய்ந்த சீனியர்ஸ் அரசியல்வாதி இருப்பாங்க, புது அரசியல்வாதி இருப்பாங்க, இல்லை நிறைய விமர்சகர்கள் இருப்பாங்க, பத்திரிகையாளர் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க தான் வருவாங்க. ஏன்னா கருத்து கணிப்புலாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து இவருக்கு வந்து 2 சீட்டு 20 சீட்டுன்ற அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்படி 108 சீட்டு வந்து லாவிஷாக வந்திருக்காருன்னா உண்மையாகவே இந்த நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தலைவன் வந்துட்டார் என்பது தான் என்னுடைய கருத்து. அந்த தலைவன் வந்து நம்ம முதல்வராக வந்திருக்காரு. அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, விஜய் சாருக்கு வந்துட்டு இப்போது என்ன மாதிரியான நிர்பந்தம் இருக்கும் சார் அவருடைய அதிக பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு? ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்தில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து 5 சீட்டு ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த மாதிரியான சூழல் இருக்கும் சார்? இப்போது அவருக்கு நிர்பந்தம்னு பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 வாங்கினா இன்னொரு 5 வாங்கணும். அது வாங்கும் பொழுது அது கடைசி வரைக்கும் அது எவ்வளோ நாள் ஓடும், அது எவ்வளோ நாள் வந்து அதை பேட்ச் பண்ணி இருக்கணுன்றது ஒரு நமக்கே பயமாக இருக்குது. அதாவது 7 வேணும், ஏன்னா இன்னும் 7 வேணும். அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க என்பது ஒரு பயமாக இருக்குது. பட்டு விஜய் மட்டும் இல்லை, விஜய் வந்து கூட இருக்கிறவங்க அந்த ஒரு செக்மெண்ட்டு அவங்க ஒரு நல்ல ஆழமாக யோசிப்பாங்க. ஏன்னா மக்களும் வந்து ஒரு விஷயத்துக்கு தான் சார் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்த மூஞ்சே பார்க்கக்கூடாது தான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த மக்கள் கூட இந்த அரசியல்வாதிகிட்ட இப்போ பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன சொல்கிறது, எம்எல்ஏக்களோ அந்த கவுன்சிலர்கிட்டோ போய் கேட்டு போகிற 15 வருஷமாக சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் சொல்லி அதெல்லாம் காதில் வாங்கி அவங்கள ஏற்றுக்காதனால தான் அவங்களாம் புறக்கணித்து நமக்கு புது நிறைய பேர் சொன்னாங்க அனுபவம் இல்லை. என்ன அனுபவம் வேணும்? நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு அனுபவம்? நீ கெட்டது பண்ணணுன்னா தான் யோசித்து பிளான் பண்ணி அதை அவனை தூக்கணும் இவனை தூக்கணும், அதை அப்படி கொண்டு வரணும் இப்படி நினைக்கணும். நல்லது பண்ண நினைக்கும் போது இருக்கிற அனுபவமே தேவையில்லை. அதனால் மக்கள் தெளிவாக தான் போட்டிருக்காங்க. எனக்கு அனுபவம் தேவையில்லை, எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் வேணும்னு தான் போட்டிருக்காங்க. அதனால தான் வந்திருக்காங்க. ஆனால் முதல்வர் அவர்கள்
இந்த ஒரு நாள் இன்றைக்கி நாளைக்கு பதவியேற்புன்றாங்க, இந்த அலையன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவோட கொஞ்சம் சிங்க் ஆகுவார்ன்றது, ஏன்னா அது நிறைய சீட் இருக்கிறதுனால அவருக்கு ஆதரவாக இருக்குது, அவருக்கு ஓரளவுக்கு அதாவது டிஎம்கே எதிரிய மாதிரி அவருடைய கொள்கையோடு இருக்குது. பட் ஏடிஎம்கே வந்து எதிரி கிடையாது, ஒரு 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 மாதிரியாக இருக்குது. அதனால் வந்து ஏடிஎம்கே வந்தால் ஒரு 45 சீட் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்ததுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போய்டும் இல்லையா சார்? ஆமாம், டெஃபினட்டாக காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வந்தால் மீதி 5க்கு என்ன பண்ணுவார்? மீதி 5ஓ 7ஓ தெரியல, மீதி 5ஓ 7ஓ 8ஓ தெரியல, அதுக்கு என்ன பண்ணுவார் என்பது ஒரு கேள்விக்குறி. அது வந்தாலும் கூட அது எவ்வளோ நாள் அது தாக்கு பிடிக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. பிஜேபியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் நிறைய இருக்குது, இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை சார், பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் பிஜேபி ஜெயிச்சிருக்கோம். ஏன் பிஜேபி ஒரே சீட் வந்திருக்கு? இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது சார். அது பிஜேபின்றது ஒரு தேசிய கட்சி, அவங்க வரணும்னு பிரியப்பட்டு போராடி இருக்காங்க. அந்த போராட்டம் அது எல்லா கட்சிக்கும் இருக்கும். ஏடிஎம்கே கூட இருக்கும், தான் வரணும்னு போராடி இருப்பாங்க, டிஎம்கே கூட இருக்கும், போராடி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மீக சித்தாந்தம் கொண்ட கட்சி பிஜேபி, ஒரு தெளிவான கட்சி. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஆளக்கூடிய ஒரு கம்பீரமான கட்சி. அதனால் வரணும், அவங்களும் இங்கே தமிழ்நாட்டை பிடிக்கணுன்ற ஒரு பரவலான ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதுக்காக போராடி இருப்பாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும், அவங்க ஜெயிக்கவே இல்லை. சரி, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏடிஎம்கே தான் அலையன்ஸு, ஏடிஎம்கே அப்போ ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கணும். விஜய்க்கு பின்னாடி வந்துட்டு என்ன பாஜக இருக்குன்னு ஒரு பேச்சு பரவலாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ காங்கிரஸோட இணைஞ்சிருக்கிறாரு, கண்டிப்பாக அது வந்து தவிடுபடி ஆகிடும். இது வந்து பாஜக வந்து இறக்குன ஆள் விஜய் இல்லை அப்படிங்கிறது தவிடுபடி ஆகிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே வந்து அலையன்ஸ் வச்சதுன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆமாம் அப்புறம் இவர் வந்து பிஜேபியோட பி டீம் தானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடாதா? நேற்று வரைக்கும் நம்ம நினச்சது வேற, இன்னைக்கு இந்த இன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னா இன்னைக்கு சீட்டு தான் முக்கியம். இன்னைக்கு இந்த அரசு அமைக்கிறதுக்கு 10 சீட்டோ 15 சீட்டோ தேவைப்படுது. ஒரு லாவிஷாக வச்சுக்கணும், ஒரு 20 சீட் வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் எதனா ஒருத்தர் தவறிட்டார், ஒருத்தர் எதுனா ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும், இல்லைன்னா அது கஷ்டமாயிடும், நாளைக்கு ஆட்சி அமைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ ஒரு 20 சீட்டு வச்சுக்கோங்களேன், 15 to 20 சீட்டு. இதுக்கு எங்கே போங்க? ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறத விட ஒருத்தர்கிட்ட மொத்தமாக நம்பிட்டு போயிட்டோம்னா அதை முன்ன பின்ன அவங்க பார்த்துப்பாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து. அதுதான் தவிர ஜெயிச்சது விஜய் தான் ஜெயிச்சது. இப்போ அவர் என்ன ஸ்டாண்ட் பையில் நிற்கிறார் என்பது தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க அது வந்து திராவிடத்தை வீழ்த்திக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்குன்னு. ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னதுன்னா திராவிடமும் தமிழ் தேசமும் என்னுடைய இரு கண்கள் தான் சொன்னார். ஸோ இது மறுபடியும் ஒரு திராவிட ஆட்சி தானா? இல்லை சார், திராவிடமும் தமிழ் தேசமும் நமக்கு சொன்னார். ஓகே, அந்த திராவிடத்தை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து மக்கள்கிட்ட வேலை பண்ணாமல் இருந்திருக்காங்க. மெயினுடைய குறிக்கோள் என்ன? உங்கள்கிட்ட பதவி இருந்தும் நீங்கள் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணல, பதவி இருந்தும் பெண்களை பாதுகாக்கலை, பலாத்காரம் நடக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நடந்திருக்கு, அதை நீங்கள் ஓப்பனாக இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி நீங்கள் தெரிவிச்சிருக்கணும். ஓகே, அறநிலையத்துறையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை நீங்கள் ஓப்பனாக பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறோமே, ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கிற சர்ச்சில் வந்து எந்த விதமான வசூல் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு மசூதியில் எந்த விதமான வசூல் பண்ண மாட்டேன்றீங்க, ஆனால் அறநிலையத்துறை இந்து கோயிலில் மட்டும் நீங்கள் வசூலை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இது தப்பு. இதுதான் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சி. இந்த 3 இது பெண்களுக்கு இவ்வளோ உத்தரவாதம் இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கு, அது யாருன்னு அதை போட்டு மறைச்சிட்டிங்க. இதுதான் மெயின் கண்டக்ட். வேறு இந்த தோல்வியே ஸ்டாலின் சார் வந்து அவர் மேலே தப்பு சொல்கிறது முக்கியம் இல்லை. அவர் ஏன் கண்டிக்கலை? அவர் முதல்வராக இருக்கும்போது ஏன் கண்டிக்கலை? அவர் பொறுப்புலாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் கண்டிச்சிருந்து ஒரு 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 பைட் கொடுத்துருந்தா கூட இது வந்து இருக்கு. அவர் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறதுலாம் மனது எல்லா மக்களுக்கும் மனசு விட்டு போச்சு. அப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அடுத்த பெரிய கட்சியான அண்ட் அதுக்கு முன்னாடி நல்ல ஆட்சிகள் தந்ததாக மக்கள் நினச்சிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தானே சார் ஒருத்து போட்டு? இல்லை, அதிமுக வந்திருக்காங்க சார். அதிமுகவும் தோல்வியான கட்சி இல்லை சார். அவங்களும் சீட் எடுத்து நல்லா வந்திருக்காங்க. ஆனால் அதை விட இன்னொரு ஒரு ஒரு சூறாவளி வந்துருச்சு நமக்கு. அதுதான் அப்படி பார்த்தா எதிர்கட்சியாவாச்சும் அதிமுக வந்திருக்கணும்ல சார்? அது வந்து உண்மையாகவே வருந்தக்கூடிய தக்கது. அது எதிர்கட்சியாக வந்திருக்கணும் அதிமுக. இன்ஃபேக்ட்
இப்போ இந்த கூட்டணி இப்போ விஜயோட இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துருவாங்க என்றது எங்களோட நம்பிக்கை. மோடி சாரோட அலை வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்லையும் அடிச்சிருச்சு, அங்கேயும் வந்துட்டு பெரிய சீட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து மோடின்ற தனிப்பட்ட ஒருத்தருக்காக கிடைத்தது அது. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாம் பிஜேபிலாம் மறந்துடுறோங்க. நம்ம பிஜேபியை மறந்துட்டு மோடி இந்த 76 வயதில் இன்னும் வந்து நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் உழைக்கிறார் பாருங்க, அதனுடைய கிரெடிட் தான் இது. அதனுடைய கிரெடிட்டுக்காக தான் வந்து போல் பண்ணுது. இங்கே கூட அதனுடைய கிரெடிட்டில் தான் வந்திருக்கணும், அது வந்திருக்கணும். அது வந்து ஒரு சில தப்புகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது என்னென்னா, பிஜேபியில் கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு நல்ல தலைவர் கிடைச்சார், அண்ணாமலை என்ற ஒரு நல்ல தலைவர் கிடைச்சார். அதை பயன்படுத்தாமல், அது எதுக்காக பயன்படுத்தலாம் நமக்கும் தெரியல, அது நமக்கு புரியாமல் புதிராகிடுச்சு. ஆனால் ஒரு கையில் வெண்ணெயை கிடச்சி அதை வந்து ஒழுக விட்டா மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் தப்பு. அந்த அப்படி ஒரு பர்சனாலிட்டி, அப்படி ஒரு கம்பீரமாக பேசக்கூடியவர், அப்படி ஒரு டிஎம்கே எதிர்த்து உங்களுடைய ஃபைல்ஸை நான் ஓப்பன் பண்ண சொன்ன ஒரு கட்ஸானவர், அப்படி கட்ஸ் இருக்கிறதுனால தானே அவர் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆனோம். அப்படி ஒரு தலைவரை மிஸ் பண்ணது அது வந்து ஒரு 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 மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிஜேபியை விட்டுடுவோம். நமக்கு ஒரு தலைவன் யார் கிடைச்சாங்கன்னா மோடி. அந்த மோடி வந்து எல்லாருக்கும் பிடிச்சவர். அந்த மோடி வந்து அங்கே ஸ்வீப் பண்ணிட்டார். இங்கே கூட நமக்கு வந்து அண்ணாமலை ஒரு நல்ல தலைவனாக கிடைச்சார். ஆனால் இவங்க அது இது பண்ணல. அந்த ஏஜ் உள்ள அடுத்த தலைவன் யாரும் பார்க்கும்பொழுது விஜயான்னு தெரிஞ்சது. அதனால் மக்கள் அடிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, திரும்பி வந்து ஸ்டாலினுக்கு போட்டாலும் எடப்பாடிக்கு போட்டாலும் அந்த இன்னும் கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ மக்கள் வந்து இப்போ என் பசங்களே வந்து ஏன் சின்ன பசங்களாக ரொம்ப ஏஜ் கம்மியாக சிஎம்மாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது யூத்தாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு தலைவராகவும் ஒரு சிஎம்மாகவும் நமக்கு விஜய் கிடைச்சிட்டாருன்றது. ஏன்னா அண்ணாமலை வரணும்னாலும் நாங்கள் அந்த மாதிரி தான் அந்த ஏஜில் நாங்கள் கொண்டு வந்தது, அது மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் களத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே சூழல் எப்படி சார் இருந்துச்சு? இந்த மாதிரியான ஒரு சார் களத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் தான் வின் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது சார். எங்களுக்கு ஏன்னா, அதாவது நாங்கள் வந்து பூனை வந்து கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டா மாதிரி நாங்கள் இருந்துட்டோம் சார். எங்கே போனாலும் எங்கள் கூட்டத்தை பார்த்தோன்னா, ஆஹா இந்த கூட்டம்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு வி ஆர் ஹாப்பி. அது வந்து என்னென்னா, நமக்குமே திருப்தி படுத்தோம். அந்த திருப்தி வந்து பிஜேபியில் இருக்க நிர்வாகிகளும் அப்படி ஆகிட்டாங்க. அதனால தான் அந்த வீழ்ச்சி. அது ஆகியிருக்கக்கூடாது. அது இல்லாமல் இன்னும் உழைச்சிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். மோடி சாருடைய அலை வந்துட்டு எல்லா மாநிலத்துக்கும் போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் தடங்கள் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் மட்டும் வருதுன்னா ஒரே ஒரு விதம், அவர் தமிழுக்கு உண்மையாக இருப்பாரா என்பது மக்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சார். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவர் தமிழ்நாட்டு மேலே கொண்ட பாசம் யாராலும் இருக்காது. அவர் உண்மையாகவே தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ பாசம், தமிழ் மக்கள் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஒரு தன்மையான மனிதர். ஆனால் புரிதல் இல்லை. புரியலைன்னா அவர் இந்திக்காரு, அவர் வந்து சென்ட்ரலில் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம திராவிட, ஏன்னா இந்த மாதிரி நம்மளை பேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஓரளவுக்கு உடச்சி டிவி கேட்க வந்துட்டாங்க இப்போ மக்கள். இப்போது அடுத்த எலெக்ஷனில் இன்னமும் உடச்சி வருவாங்கன்றது தான் நம்பிக்கை. இது ஒன்று தான். அவர் நமக்கு பண்ணுவாரா பண்ண மாட்டார் இந்த ஒரு சந்தேகத்தை தான் நாங்கள் பின்னடைவு அடைஞ்சோம். அது வந்து மாறக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வரும் சார். இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து இன்னொரு சேஃபான ஒரு விஷயமா பார்க்குற ஒரு விஷயம்னா, எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களே சொல்கிறதா இருக்கிறதும் மதச்சார்பின்மை அடிப்படையில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மதச்சார்பின்மைங்கிற ஒரு கோட்பாடில் தான் வந்துட்டு தமிழகம் இயங்குதோ ஒரு வேலை. அதனால தான் வந்து பிஜேபிக்கு சரியான வாய்ப்புகள் அமைகிறது இல்லையா சார்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை தான் சார் அது. ஆனால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து இவங்க மதவாதிகள் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுங்க மதமே கிடையாது சார். அங்கே வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதெல்லாம் கிடையாது சார். அங்கே நீங்கள் பாருங்கள், இந்த 27 பேர் கேண்டிடேட்டை பிஜேபி எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவங்க கூட கொடுக்கல, எல்லாமே நியூ கேண்டிடேட் தான் கொடுத்தாங்க. அதால் அவங்கள மாதிரி ஒரு நேர்மையாகவும் ஒரு சமதர்மமாகவும் நடுநிலையாகவும் பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாருமே இல்லை. ஆனால் நமக்கு என்னென்னா, சொல்லி நம்ம மைண்டில் வந்து இவங்க வந்து மதவாதி, இவங்க பிஜேபின்னு சொல்லி கொடுத்துறாங்க. தவிர இதுவும் மாறும் சார். இதுவும் கண்டிப்பாக கூட மாறும். ஏன்னா
ஓரளவுக்கு வந்து 90% இந்தியாவில் ஃபுல்லாகவே பிஜேபி வந்துருச்சு. இது ஒரு 10% இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஒரு அலை அடுத்த அலை வந்து கண்டிப்பாக வரணும். அது குறிப்பாக அண்ணாமலை திரும்பி வந்து சார்ஜ் எடுக்கணும். அவர் சார்ஜ் எடுத்து திரும்பி வந்து இன்னொரு எழுச்சியை, எப்படி அவர் வந்த உடனே ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எழுச்சி கிடைச்சது. இப்போ விஜய் வந்தோடனே எப்படி தமிழ்நாடு ஒரு எழுச்சி, அந்த மாதிரி ஒரு எழுச்சி அவர் வரும்போது பண்ணார். அந்த எழுச்சியை திரும்பி உருவாக்க வேண்டும், அண்ணாமலை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. இப்போ எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆப்சென்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிளம்பிடுச்சு சார். ஏன்னா எலெக்ஷன் சமயத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 முறை வந்து மோடி அவர்கள் ஐயா வந்து இங்கே வர்றாங்க, அமித்ஷா ஐயா வர்றாங்க, இப்படின்னு நிறைய நடக்குது. ஆனால் அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு 4 இயர்ஸ் ஒரு 3.5 இயர்ஸ் அப்படியே அமைதியாகிடுது, அங்கேருந்து எதுவுமே இங்கே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நடந்துட்டு. போன 5 வருஷம் என்ன ஆச்சு, நமக்கு ஆப்போசிட்டாக, அதாவது சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டாக இங்கே டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்கள வந்து ஒன்றிய அரசு சொல்லி நம்ம அவங்கள வந்து ஏதோ விரோதி மாதிரியே கொண்டுட்டாங்க. இப்போது நம்ம விரோதி மாதிரி ஆக்கக்கூடாது சார். நம்ம அவங்கள ஒருத்தர் எல்லா நிகழ்ச்சியும் கூப்பிடணும் சார். கவர்மெண்ட் நிகழ்ச்சியை கூப்பிடும்போது மோடி ஐயா கூப்பிடணும். இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறார்ல, மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போகிறார்ல அவர், ஏன் தமிழ் அழைப்பு வராமல் எப்படி சார்? அழையாக இருந்தாலே யாரும் வரமாட்டாங்க சார், நம்ம அழைக்கணும் சார். அப்போது இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அவங்க வராங்க. இல்லைனா அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தால் கூட இந்த எலெக்ஷனில் நம்மளால் வரணும், நம்ம கட்சி வரணுக்காக அவங்க அப்போது என்னென்னா அவங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க. இப்போ எனக்கு ஆட்சி வந்த பிறகு அவங்கள எல்லாத்துக்கும் திட்டுறது, அவங்கள எல்லாம் ஒதுக்கும் பொழுது அவங்க வந்து அவங்க வரக்கூடிய ஒரு வரலாமா வேணாமான்னு ஒரு மனநிலையில் வந்துடுறாங்க. அந்த நிலைமையை உருவாக்கக்கூடாது. இப்போ வர கவர்மெண்ட் கூட சென்ட்ரலோட என்றைக்கு நம்ம ஒற்றுமையாகவும் என்றைக்கு நம்ம வந்து சேஃப்கார்டாக இருக்கும் பொழுது நிறைய பலன்களை அனுபவிக்கலாம் சார். அதுக்காக டிஎம்கே இருக்கும்போது அவங்க பலன்கள் பண்ணலன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, பிஜேபி நிறைய பண்ணியிருக்காங்க, அதை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க பண்ணதாகவும் காட்டியிருக்காங்க. அதுவும் நல்லா நமக்கு தெரியும். அதெல்லாம் இந்த வெளிப்படை ஆகிடுச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளிப்படை ஆகிடுச்சு உங்களுக்கு. ஆனாலும் பிஜேபி வந்து ரொம்ப வாக்குகள் கம்மியாக எடுத்ததுனால எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து காங்கிரஸ் கூட வந்து தாவேக்கா வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜக வந்து இது வந்து காங்கிரஸோட அலையன்ஸ், நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வரவே வராது. அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மோடி அவர்கள் பார்க்கவே மாட்டார். அது வந்து 100% நாங்கள் சொல்கிறோம். இல்லை சார், ஏற்கனவே நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்த திமுக அரசு சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயமே என்னென்னா எங்களுக்கு வந்து மேலிடத்துலேருந்து வரல அப்படின்ட்டு. அப்போது வந்து எடப்பாடி ஐயா வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்தால் கொண்டு வந்துடுவோம், ஏன்னா எங்கள் கூட நல்ல ஒரு அணுகுமுறையில் இருக்காங்க, எங்கள் கூட நல்ல ஒரு ரேப்போவில் இருக்கிறாங்க, நாங்கள் இருந்தால் கொண்டு வந்துடுவோம், நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கணும், அப்போ நாங்களே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுதானே இங்கேயும் சாத்தியமாக இருக்கும்? இல்லை இந்த இடத்துல வந்து மனமாற்றங்கள் கண்டிப்பாக வரும் சார். இந்த இடத்துல வந்து மோடி ஐயா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது இல்லைன்னா முதல் ஃபோனே வந்து விஜய்க்கு அவர் தான் ஃபோன் பண்ணி உங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா யார் வராங்களோ இல்லையோ அது 2வது மேட்ரு, வரவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணோம். நேற்று வரைக்கும் வந்து காங்கிரஸ் அலையன்ஸுன்னு தெரியாது, இன்றைக்கி தான் அலையன்ஸுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதனால் வந்து மாறுன்றது நினைக்கிறது ரொம்ப தப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது தான், அது வந்து மாற்றமே இருக்காது. அது கண்டிப்பாக அவங்க மோடியை பண்ணிவிடுவாங்க. ஓகே, பண்ணுறோம். விஜய் சார் வந்துட்டு திமுக வந்துட்டு விமர்சித்த அளவுக்கு பாஜகவை விமர்சிக்கலைங்கிற ஒரு பொருள் பார்க்கலாம். ஆனாலும் பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படிங்கிறது தான் முன்னெடுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான அணுகுமுறையில் என்ன எதிர்பார்ப்பில் அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சார் எது வேணால் மாறும் சார். கட்சி அதாவது வந்து அரசியலில் என்ன வேணால் நடக்கும் சார். இங்கே கொள்கையெல்லாம் மறந்துடுவாங்க சார். நமக்கு உயிர் முக்கியமாக, இப்போ சீட்டு முக்கியமாக, இல்லை நம்ம வந்து ஆட்சி நம்ம உயிர் இருந்தால் தான் சார் ஆட்சியை பண்ண முடியும். நம்ம அதுக்கு தானே இப்போ போராடிட்டுருக்கோம். அந்த ஒரு நாளில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் சார், நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது தப்பாகவும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த 5 சீட்டுக்காகவும் இந்த ஒரு 10 சீட்டுக்காகவும் போயிட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைப்படும் போது ஆட்கள் இல்லைன்னா ஆட்சியை கவலக்கூடிய ஒரு பிரச்சனை வரும். இது கொஞ்சம் லேவிஷாக இருக்குது, 45 சீட்டு இருக்குது, லேவிஷாக இருக்குது. இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம், 5 வருஷம் ஓட்டலாம் உங்களுக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த 5 வருஷம் ஓட்டுறதுக்கு லேவிஷாக இருக்குது, நம்ம சென்ட்ரலுக்கும் கரெக்டாக பேசக்கூடிய ஒரு இது இருக்குது. அதனால் இது பெட்டராக இருக்கும்னு நினச்சோம். பட் சப்போஸ் காங்கிரஸ் இருந்தாலும் கண்டிப்பாக மோடி அவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. இவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கே ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல சார். இங்கே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் சார். ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவ் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அண்ணாமலை ஒருத்தர் ரொம்ப அழகாக கிடைச்சார். அவரை வச்சு
நம்ம அழகாக அவரை வச்சு நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம், மக்களோட ஓட்டை வாங்கியிருக்கலாம், மக்களுடைய அன்பை வாங்கியிருக்கலாம், மக்களுடைய எண்ணங்களை உருவாக்கி உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே இல்லாமல் அந்த அந்த தலைவரை வந்து ஒரு எலெக்ஷனில் ஒர்க் பண்ண முடியாமல் பண்ண உடனே அது என்னாச்சு, எல்லாருக்கும் வந்து ஒரு ஓட்டு போடுற மக்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏஜ் உள்ள அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி உள்ள அண்ணாமலைக்கு ஈக்குவலான ஃபெமிலியாரிட்டின்னு யார் எலெக்ஷனில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் பார்த்ததில் இவங்க விஜய்க்கு பிடிச்சி போச்சு. ஸோ அந்த அண்ணாமலைக்கு ஈக்குவலாக இவர் வந்து கொண்டு வந்துட்டார். அந்த ஏஜ் பர்ஃபார்மன்ஸ், அந்த பேசுகிற பேச்சு, அதுக்கு இத்தனை கூட முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய கடைசி நாள் பேச்சு இருக்குது பாருங்கள், அது வந்து எல்லாருடைய மக்களுக்கு பிடிச்சி அந்த பேச்சு. அதில் உண்மை, அவர் பேசும்பொழுது அவருடைய மூச்சு திணறல் நமக்கு கேட்குது, அவரால் பேச முடியல, ஆனால் அவ்வளோ விக்ரமாகவும் கோபத்தோடும் பேசினார். நான் வந்தால் இந்த ஒரு வாட்டி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். அந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. உண்மையாகவே எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே விஜய் வந்தால் பரவாயில்லப்பா, நம்மளெல்லாம் காப்பாற்றிடுவார்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு சார். அந்த ஒரு ஸ்பீச் வந்து ஒரு மாற்றத்தையே வந்து, அந்த மாற்றம் தான் வந்து பிஜேபிக்கு வர வேண்டியது, பிஜேபியும் ஓரளவுக்கு வர வேண்டியது. இப்போ ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இருந்து ஒரு 20 சீட்டு 10 சீட்டும் பிஜேபி மூலிமா வந்துருது. ஏன்னா 27 சீட்டு கிடச்சிது. அதை வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இருந்து ஒரு 15 சீட்டாக கிடச்சிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை. இந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக போகலாம். இது இல்லாதனால இப்படி ஒரு சின்ன ஒரு தேங்கல் இருக்குது சார். நீங்கள் வந்துட்டு ஸோ க்ளோஸ் டு விஜய் சார்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அவரோட படங்கள்லாம் பணியாற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆதரவு எந்த மாதிரியான இருக்கும் சார்? இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து அந்த கட்சியில் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த படத்தில் ஒரு நாள் முதல் மாதிரி இன்னைக்கு நடக்க வேண்டும் என்பது ஆசை. ஏன் அம்மா இருக்குமா நடக்கலையா சார்? எலெக்ஷனில் வந்துட்டு டிவிகே சார்பாக நிற்க போகிறது வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களோ அல்லது த்ரிஷா அவர்களோ டிவிகே சார்பாக நிற்க போகிறதா சொல்கிறாங்க. அது த்ரிஷான்னா கூட அவங்க கரெக்டாக ரஜினி சாரை வந்து இப்போயும் வந்துட்டு பாஜக ஆள் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அவர் வந்து சீக்கிரமே கவர்னர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சேயிங்கும் ஒரு பேச்சும் இருக்குது. அவர் கவர்னரா